சொந்தமாக இருக்க இடம் ஒரு அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளின் கீழ் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி செய்ய திட்டம் எதிர்வரும் 16ஆம் தேதி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் ஆரம்பமாக உள்ளது. சாவகச்சேரி பிரதேச இலக்க பிரிவுக்குட்பட்ட மீசாலை பகுதியில் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது. வீடமைப்பு கட்டுமானம் நீர்வளங்கள் அமைச்சினால் நிர்மாணிக்கப்படவுள்ள வீடுகளின் எண்ணிக்கை 18,229 ஆகும். குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு 13,347 வீடுகளும் அரசு ஊழியர்களுக்கு 1000 வீடுகளும் நிர்மாணிக்கப்படவுள்ளன. வடக்கு கிழக்கில் மீள்குடியேற்றத்திற்காக 2,500 வீடுகள் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2026 වසර සඳහා තමන්ගේ තැනක් ලස්සන ජීවිතයක් තේමාව යටතේ අපි 2026ஆம் ஆண்டுக்கான சொந்தமாக இருக்க ஒரு இடம் அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளின் கீழ் 31,318 வீடுகளை கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இந்த வீட்டுத் திட்டம் ஒரே வருடத்தில் நிறைவு செய்யப்பட்ட பாரிய வீட்டுத் திட்டமாக மாறும். டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த வீடுகளின் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் 500 வீடுகளுக்கான காசோலைகள் வழங்கப்படும். ஒவ்வொரு வீட்டையும் கட்டுவதற்கு 2 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் நிர்மாணிக்கப்படும் அனைத்து குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கான வீடுகளுக்கும் 1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம். பொதுமக்களின் பங்களிப்புடன் இந்த வீடுகளுக்கு சுமார் 1.5 முதல் 2 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுகின்றது. அதேபோன்று பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினூடாக வழங்கப்படும் வீடுகளுக்கு சுமார் 24-25 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. එවගේම වතු යටිතල පහසුකම් අමාත්‍යංශය හරහා ලබා දෙන නිවාස සඳහා ලක්ෂ 25කට 27කට ආසන්න මුදලක් වෙන් වෙනවා.